சமூக சேவகர், பாலக்கோடு ஹவுசிங் போர்டு குடியிருப்பு. பாலக்கோடு தாலுகாவில் ராணி என்கின்ற வணிக நோக்கத்திற்கான குடிநீர் சுத்திகரிப்பு குடிநீர் நிலையம் துவக்கப்பட்டுள்ளது. இந்த சுத்திகரிப்பு நிலையமானது வணிகர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் 1.5 லட்சம் லிட்டர் தண்ணி பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறார்கள். ஆனால் தருமபுரி மாவட்டத்தில் மிகவும் வறட்சியான மாவட்டம், விவசாயத்தில் முதற்கொண்டு குடிநீர் முதற்கொண்டு பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நகரத்தில் ஒட்டி பாலக்கோடு பேராட்சி 18 வார்டுகள் பக்கத்தில் எரநள்ளி ஊராட்சி, கரகத்தளி ஊராட்சி, வேளாரள்ளி ஊராட்சி, இந்த ஊராட்சிகள் இருந்து நகரத்தினுடைய மையப்பகுதிகளிலேயே இந்த நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல். ஆனால் முறையாக ஊராட்சி எரநள்ளி ஊராட்சி நிர்வாகத்தை அணுகினால் அனுமதி இல்லை என்கின்ற ஒரு தகவலும் வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் நலனும் முக்கியம் என்று கருதுகின்ற இந்த அரசு பொதுமக்கள் நலனுக்கு எதிராக நிலத்தடி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நிறுவனத்திற்கு அனுமதி வழங்குவதாக சொல்லப்படுகின்ற நிலையை அந்த ராணி என்கிற நிறுவனத்திற்கு வழங்கப்படுவதற்கு அனுமதி ரத்து செய்ய வேண்டும். அதே போல தருமபுரி மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம். அதில் பாலக்கோடு தற்போது கடுமையான வறட்சி, நிலத்தடி 1500 அடிக்கு கீழே சென்றுள்ள நிலையில் இவர்கள் வணிக நோக்கத்திற்காக வியாபார நோக்கம் முழுக்க வியாபார நோக்கம் 1/2 லிட்டர் 1 லிட்டர் 20 லிட்டர் கண்டென்ட் கொண்ட டேங்குகள் இரவு பகலாக சுத்திகரிப்பு என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஊராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கவில்லை என்று சொல்கிறது. தனியார் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அது அனுமதி வழங்கவில்லை என்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுத்து கம்பெனியை சீல் வைக்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 7வது மாசத்துல அவர்களுடைய ஜிடிபியில கொடுத்த மனுவின் அடிப்படையில் அவர் நேரடியாக சொன்னாரு. ஆனால் இன்ன வரைக்கும் எந்த அதிகாரிகளும் அது சம்பந்தமா நடவடிக்கைகள் இவர்கள் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அவர்கள் சென்னையில் முறையாக அனுமதி பெற்றுள்ளார்கள். ஊராட்சி நிலையத்தில் அனுமதி இல்லாமல் எப்படி சென்னையில் மட்டும் அனுமதி பெறப்பட்டது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிறுவனத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமத்தை ரத்து செய்து குடிநீர் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும். காரணம், அருகில் குடியிருப்பு மக்கள் இந்த நீரை நம்பியாக கிடையாது. களமுறையில் இருக்கக்கூடிய நிலத்தடி திறமையை கிணற்றில் இருக்கக்கூடிய கிணற்று தண்ணீரை நம்பிதான் நாங்கள் இருக்கிறோம். அதிலிருந்து 200 மீட்டர் இந்த ஆழ்துறை இருக்கிறது. அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. அருகில் பாதிப்பு இருக்கிறது. பாலக்கோடு நகரத்திற்கு பாதிப்பு இருக்கிறது. அதுக்கு அருகிலேயே அரசு மருத்துவமனை இருக்கிறது. அந்த அருகிலேயே 3 மேல்நிலை பள்ளிகளும் ஒரு அண்ணா துவக்கப்பள்ளியும் இருக்கிறது. அது அரசு அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால அந்த நிறுவனத்திற்கு முழுமையாக தடை செய்ய வேண்டும். கால சூழ்நிலையில் நீண்டகாலம் ஆட்சி, அதாவது சுத்தமாக வறட்சி ஏற்படும். அது எந்த விதமான குடிநீர் ஆதாரங்கள் ஜனங்கள் கைகால சூழல் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கம்பெனிக்கு வழங்கியிருக்கிற அனுமதியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.